ஓம் மகாகணபதே நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. இன்று ஸ்லோகம் எண் 56, விஷ்ணு சஹஸ்ரநாமம் 56. அஜோ மஹார்ஹ ஸ்வாபாவ்யோ ஜிதா மித்ரஹ பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்தஹ சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ. அஜகங்கிறது நமக்கு தெரியும். சுவாமிக்கு பிறப்பே இல்லை, அவ்வளவுதான். ஜங்கிறது பிறப்புன்னு சொல்லுவாங்க, ஜனனம் அப்படிங்கிறது. அஜக பிறப்பே இல்லை சுவாமிக்கு. அது போட்டா உங்களுக்கு அந்த விபரீத அர்த்தம் வந்துடும், எதிர் அர்த்தம் வந்துடும், ஆப்போசிட் மீனிங் சொல்றாங்க இல்லையா, அது. சோ அஜக, சுவாமிக்கு பிறப்பில்லாதவர். மகார்ஹ, இந்த மகா நமக்கு தெரியும், அது ஒரு அது ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு உரிச்சொல். பெருசா ஆக்குறது, பக்கத்து வார்த்தைய அதை விவரணம் பண்றது. மகா பெரிய, அருக அருகதி உடையவர், அருகதை உடையவர், அவ்வளவுதான் அந்த அர்த்தம். போன வாட்டியே நம்ம பார்த்தோம். அருகதி உடையவர், பெரிய அருகதி, அவருக்கு மேல அருகதி யாருக்கும் கிடையாது. அருகதி உடையவர், அது மகா அர்ஹ. அருகங்கிறது சாதாரண உரிச்சொல், அப்படிலாம் வச்சுக்கலாம். அருக நம்ம பெயர் சொல், நவுன் ஃபார்மேட்ல அவர், அப்படி அவரை குறிக்கிறது. எவருக்கு இந்த மாதிரி அருகதை இருக்கின்றதோ அருக, அந்த விசர்க்கம் வரும். ஸ்வாபாவ்யஹ, அவருடைய எல்லாமே அவரேதான். அவருடைய ஸ்வா, சொந்த, அவருக்குரிய அப்படின்னு. இந்த பாவ்யக இருத்தல், அவருடைய ஜீவிதம், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே அவருடையதுதான். அவருக்குன்னு வேற யாரும் ஒன்றும் கொடுக்கல. எல்லாமே சுவாமினாக்கா நம்ம ஒன்னும் சுவாமிக்கு கொடுக்கல, அவருக்கு ஒன்னும் சுவாமி வேற ஒருத்தர் ஒன்னும் கொடுக்கல. பாருங்க எப்படி அழகா பீஷ்மர் சொல்றாரு. எல்லாமே பாவியங்கள், எல்லாமே அவருடையது. ஸ்வபாவ்யஹ, அவரேதான். பரமாத்மா அவரேதான், அவ்வளவுதான். அப்படிதான் அர்த்தம். ஸ்வபாவ்யஹ. ஜிதா மித்ரஹ, இந்த ஆமித்ர, ஜிதாங்கிறது நம்ம பார்த்துட்டோம், வெற்றி. ஆமித்ர சத்ருக்களை வெல்றது. அந்த மித்ரோத்தம், சத்ருங்கிறது ஆமித்ரன்னு சொல்ல மாட்டேன். மித்ரங்கிறது நண்பன். நண்பனுக்கு நேர் மறை அர்த்தம், ஆப்போசிட் அர்த்தம் சத்ருன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த மித்திரம் இல்லாதவர்கள், நம்மோடு மித்திரம் இல்லாதவர்களை வெல்பவன், அந்த அர்த்தம். ஆமித்ரக, சத்ருக்களை விரோதிகள்னு சொல்லலாம். மித்திரமாக, நம்முடைய நண்பனாக இல்லாமல் இருக்கப்பட்டவர்கள், அந்த தன்மையை வெல்லப்பட்டவர் சுவாமி. ஆமித்ரக, மித்ரக ஆமித்ரக, தமிழ் வார்த்தை தான் மித்திரன் கூட. ஆமித்ரக ஜித, ஆமித்ரக ஜித, வெற்றி, வெல்பவன், ஆமித்திரத்தை வெல்பவன், ஜிதாமித்ரக அப்படின்னு. பிரமோதனக, பிரமோதனம்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது. பிரமோதனம், மோதக்காக, குழக்கட்டையை கூட மோதக்காகன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், நல்ல இனிப்பா இருக்கிறதுனால. பிரமோதனக, ஒரு உபசர்க. நம்ம 22 உபசர்க நான் சொல்லியிருக்கோம் முன்னாடி. ஒரு உபசர்க. பிரமோதனக, சந்தோஷத்தை தரக்கூடியவன். ஆனந்த, இது உங்களுக்கு தமிழ் வார்த்தையே, தமிழ்ல நிறைய பிரயோகம் பண்றது. ஆனந்த, ஆனந்தம், ஆனந்தத்தை தரக்கூடியவன். சுவாமி என்னெல்லாம் பண்றார் பாருங்க. ஆனந்தம் வேற, பிரமோதனம் வேற. பிரமோதனம் ஒண்ணு, ஆனந்தம் வேற ஒண்ணு. ஏன்னா ஆனந்தம் கொஞ்சம் நிரந்தரமா இருக்கலாம். பிரமோதனம் குழக்கட்டையை சாப்பிட்டா அந்த 5 நிமிஷத்துக்கு சௌக்கியம் நல்லா இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் கூட பீஷ்ம பிதாமகர் சுவாமிய வர்ணிக்கிறார். அதுதான் அர்த்தம். நிரந்தர ஆனந்தம் கொடுக்கப்பட்டவரும் அவர் தான். நந்தனக, நந்தனக, இது எல்லாமே சுவாமி. நந்தனங்கிறது தோட்டம்னு வச்சுக்கலாம். ஆனா நந்தனக எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கறது. எல்லாருக்குமே மனசுக்கு துக்கம் இல்லாம, சந்தோஷம் சாஸ்வதம் இல்ல, நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு சந்தோஷம், சினிமா பார்த்தா ஒரு சந்தோஷப்படுவான்னு சொல்லுவாங்க சின்ன பசங்க. ஒரு விளையாட்டுக்கு போனா அவன் சந்தோஷப்படுவான். அப்புறம் வீட்டுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும்னா அழுவாங்க.
அதே மாதிரி இந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லை. ஆனா நந்தனம்ங்கிறது எங்க போறதாலும் பல ஆள்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது. அதை தரக்கூடியவன் அந்த நந்தனன். அதுதான் அவனுக்கு நிறைய பேர் அந்த நந்தனன் நந்தனன் சுவாமிக்கு வரும். அந்த நந்தனத்தை நந்தனக மட்டும் இல்ல, நந்தக, அது சந்தோஷமே, அந்த கூட்டு சந்தோஷம், அந்த எல்லாருக்கும் ஒரு இனிமையை கொடுக்கப்பட்டவன் சுவாமி தான். சந்தோஷம், இந்த சந்தோஷமன் ஆனவன், சந்தோஷத்தை தரக்கூடியவன் மட்டுமல்ல, அந்த சந்தோஷமானவன், இனிப்பை தரக்கூடியவன், சௌக்கியத்தை தரக்கூடியவன் அப்படின்னு பீஷ்ம பிதாமர் அந்த வார்த்தையும் போட்டு சுவாமிய வர்ணிக்கிறார். சத்திய தர்மா, தர்மா சத்தியத்துக்கு தர்ம அவர் தான். தர்மங்கிறதே இதுதான். பட் சத்தியத்துக்கும் தர்மங்கள்ங்கிறது சாதாரண சம்ஸ்கிருதத்துல விவகாரங்கள் சொல்லுவா. நம்ம தர்மங்களை பண்ணியாகணும், நம்ம காலை கடன்களை பண்ணணும், காலை கடன்கள் மாலை கடன்கள், நம்ம அலுவலகம் செல்வது எல்லாமே தர்மங்கள் தான். பொதுவா தானம் கொடுக்கறது மட்டும் தர்மம்னு சம்ஸ்கிருதம் அந்த அர்த்தம் வராது, பெரிய அர்த்தம். ஆனா சத்தியத்துல இருக்கணும் எல்லாத்துலயுமே, நம்மளுடைய விவகாரங்கள்ல எல்லாத்துலயுமே சத்தியத்துல இருக்கணும். அந்த சத்திய தர்மா சுவாமி நாராயணன் பீஷ்மர் அழகா சொல்றார் சுவாமிய. த்ரிவிக்ரமஹ, த்ரீங்கிறது மூன்று எல்லாருக்கும் தெரியும். வி நான் சொன்ன உபசர்க்கம் தான், அது வியும் உபசர்க்கம். இந்த கிரமங்கிறது அடிமேல் அடி வைத்து நிதானமாக ரொம்ப எல்லாம் கவனமாக அடிமேல் அடி வைத்து செல்ல வேண்டும்னு நிதானமாக பதே பதே அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல கூட. அந்த த்ரிவிக்ரமங்கிறது 3 படி அளந்தார் சுவாமின்னு பீஷ்மர் இவரை தான் குறிக்கணும், வாமன அவதாரத்தை தான் குறிக்கணும். உலகத்தை அளக்கிறார், ஆகாசத்தை அளக்கிறார், 3வது கடைசியில அகம்பாவத்துக்கு மேல வைக்கிறார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி நல்லவன் தான், அவன் ராஜாதான், பாவம் அகங்காரம் உடையவன் சில புராணங்கள்ல சொல்றார். அந்த அந்த அகம்பாவத்தை, அந்த கௌரவத்தை அடக்கிறார் சுவாமி. நீயும் சாதாரணமா இருப்பான்னு சொல்லி ஒரு சின்ன அவதாரத்துல அவன் தலையில 3வது காலை வைக்கிறார். அதனால்தான் எப்பொழுதுமே திரிவிக்ரமன் ஒரு பேரு. 3 அடி வச்சாலும் அது சரியான அடிகள். சுவாமியுடைய பாதம் சரியான பாதங்கள். அதான் அடியாக எதுவாகவே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்லணும். ரொம்ப ஆங்கிலம் சொல்லுவாங்க ரேஷா, கவனக்குறைவாக போக வேண்டாம்னு. அதுதான் அது த்ரிவிக்ரமஹ. சுவாமிக்கு அந்த பேர் அதுதான். ஒரு அடியினால சுவாமி பூமி அளக்கிறார், 2வது நாள் ஆகாசத்தில் அளந்து விடுறார், 3வது அடியில அப்பதான் அவனுக்கு புரியுறது வந்திருக்கப்பட்டவர் சாதாரணமானவர் அல்லன்னு மகாபலி சக்கரவர்த்திக்கு புரிந்து விடுகிறது. அதனால அப்படியே உட்காந்துடுறான். அவன் அகம்பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தான பிரபுவா மாறிடுறான் மகாபலி சக்கரவர்த்தி. அவன் பேர்ல அவன் தலையில காலை வச்சுடுறான். அகம்பாவம் இந்த உலகத்தை விட்டு போகட்டும், ஆணவம் அகம்பாவம் அகங்காரம் கோபங்கள் எல்லாமே போகட்டும் சொல்லி பாதாள லோகத்துக்கு போய் நீ அங்கேயே அரசாண்டுக்கோ அப்படின்னு விடுறார். இதெல்லாம் நீ அங்கதான் லாய்க்காது, வேற லோகமா இருக்கலாம், பாதாள லோகம், அங்கேயே அரசாண்டு, இந்த உலகத்துல அகம்பாவமும் அகங்காரமும் கொண்டு வராதுன்னு சொல்றாங்க. த்ரிவிக்ரம. இப்ப நான் எண்களை சொல்றேன். 521 அஜக, 522 மகா அர்ஹ மகார்ஹ, 523 ஸ்வாபாவ்ய, 524 ஜிதா மித்ரஹ, 525 பிரமோதரஹ, 526 ஆனந்தஹ, 527 நந்தனஹ, 528 நந்தஹ, 529 சத்ய தர்மா, 530 த்ரிவிக்ரமஹ. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வ மங்களானி பவந்து. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.